இறைவாயிலோ வருகின்றோம் உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவாயிலோ வருகின்றோம் உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையை நாங்கள் மறக்க விடு, எம்மையை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சமேனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவாயிலோ வருகின்றோம் உன் திருவுள்ளம் நிறைவேற்ற. அதை துடைப்பாயென உன்னை கேட்கின்றோம். துளிர்க்கும் விழி நீர் கொணர்கின்றோம். அதை துடைப்பாயென உன்னை கேட்கின்றோம். வறியவர் கண்களில் வரி நீரை, வறியவர் கண்களில் வரி நீரை இன்று மறந்தோம் தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறாகிய இன்று இறை இல்லம் நாடி வந்திருக்கும் இறை இயேசுவின் அன்பு உறவுகளே, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக அக ஒளி பெற்று வாழ்வோம் எனும் கருப்பொருள் சிந்தனைக்கு தரப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒளியா இறைவனை கண்டு அவரோடு இணைந்து வாழ்வதே ஆகும். எம் வாழ்வில் வரும் துன்ப துயரங்களினால் நாம் மன சோர்வடையாது என்றும் இறைவனில் முழு நம்பிக்கை கொண்டு அனைத்தும் இறைவனாலேயே ஆகும் என்ற மனநிலையோடு காலத்திற்கேற்ப வளர்ச்சிக்கேற்ற மாற்றம் கொண்ட மக்களாக வாழ்வதோடு இந்த வேளையிலும் இறைவனில் நம் உறுதியான நம்பிக்கை விசுவாசம் கொண்டு அனைத்தும் அவராலேயே ஆகும் என்ற மனதுடன் அக ஒளி பெற்று
மக்களாக வாழ வரம் வேண்டி கல்வாரி பலியில் பக்தியுடன் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் என் கண்களில் பூசினார். நான் சென்றேன், கழுவினேன், பார்த்தேன், கடவுளை நம்பினேன். தவக்காலத்தின் 4ஆம் வாரம் நம்மை தெளிவான பார்வையை கொண்டிருக்க, வாழ்வுக்கான சரியான நெறிமுறையை கொண்டிருக்க, கடவுளின் ஒளியிலே பார்க்க இறையருளை கேட்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான உமது வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவினை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றினாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையினாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேல் மீது அரசனாக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 6 தொடக்கம் 7, 10 தொடக்கம் 13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லஹேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார்.
ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்ப்பதில்லை, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் எத்தனை பேர் தானா என்று கேட்டார். இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவர் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவர் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை, ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லையே, ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லையே. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லையே. பசும்புல் வழி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறைவில்லையே. தம்பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார், மேலும் சாவினிருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறைவில்லையே. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றே. என் தலையில் நறுமணத் தைலம் பூசுகின்றே. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறைவில்லையே. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை
புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லையே. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லையே. இரண்டாம் வாசகம். இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது உயிர்த்தெழுவார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனம் 8 தொடக்கம் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வது எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை தெளிவாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமேகமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர்த்தெழு, கிறிஸ்து உன்மீது உயிர்த்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 9ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 1 - 41 வரை. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் பொழுது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ராபி, இவர் பார்வையற்றவராக பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பினவரின் செயலை நான் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை
பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர், வேறு சிலர் அவர் அல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். அவர்கள், உனக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர் எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராயிருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், நான் பின் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைப்பிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அருமடையாளங்களை செய்ய முடியாது, இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வையற்று இருந்தபோது இருந்து இப்போது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவியிலேயே பார்வையற்றிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன் தானா? இப்போது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் பிறவியிலேயே பார்வையற்றவன் தான். ஆனால் இப்போது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ, யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது. அவனிடமே கேளுங்கள், அவன் வயது வந்தவன் தானே, நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்களுக்கு அஞ்சியதால் தான் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினர். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களுக்கிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர், அவன் வயது வந்தவன் தானே, அவனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வையற்றிருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம், உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாயிருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை, இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாயிரு, நாங்கள் மோசேயின் சீடர், மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள். அதற்கு அவர்,
இது வியப்பா இல்லையா? எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே. பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை. இறைப்பற்று உடையோராய் கடவுளின் திருவிழப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவியிலேயே பார்வையற்று இருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லையே. இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றார். இவரால் எதுவுமே செய்திருக்க இயலாது என்றார். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்ளுகிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போது இயேசு, தீர்ப்பு அளிக்கவே நான் உலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோராய் ஆகவுமே வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபொழுது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, தவக்காலத்தின் 4ஆம் வாரம் பார்வை பெறுதல் பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தலை தருகிறது இன்றைய இறை வார்த்தை. இயேசு ஒரு அருமடையாளத்தை செய்கிறார். பிறவியிலேயே பார்வையற்று இருந்த ஒருவருக்கு பார்வை அளிக்கிறார். இன்றைய நற்செய்தி பகுதியிலே முதல் 7 வசனங்களோடு அந்த அருளடையாள செயற்பாடு நிறைவு பெறுகிறது. ஆனால் 40ஆம் வசனம் வரை இயேசு அந்த உரையாடல்களிலே இல்லை. பார்வை பெற்றவரும் பரிசேயரும் மற்றவர்களும் ஊரவர்களும் இவர்களுக்கிடையே இருக்கிற உரையாடல் தொடர்ந்து போகிறது. நிறைவாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அவனை மீண்டும் காணுகிற பொழுது, அவர், ஆண்டவரே, அவர் யார் என்று சொல்லும், அவரிடம் நான் நம்பிக்கை கொள்வேன் என்கிறார். அப்போது இயேசு, அவர் உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவர் என்கிறார். ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லி கூறி அவரை வணங்கினார் என்று வாசிக்க கேட்கிறோம். பார்வை பெறுதல் என்பது, பார்வையற்றவர்களுடைய உலகம் நிறைய ஆச்சரியங்களை கொண்டிருக்கிறது என்று ஒரு அறிஞர் ஹெலன் கெல்லர் என்பவர் சொல்லுகிறார். பார்வையற்றவர்களுடைய உலகம் அது வித்தியாசமானது. அந்த ஆச்சரியங்களை அறிவதென்றால் நாங்கள் பார்வையற்றவர்களுடைய அந்த உலகத்துக்குள்ள நுழைய வேண்டும். அவருடைய உலகம் வித்தியாசமானது. நாங்கள் எல்லாரும் இந்த ஊன கண்களோடு பார்வையற்றவர்கள் என்று இருக்கிறோம். ஆனால் அவர்கள் பார்வையற்றவர்கள். ஆனால் அவர்களும் பல விடயங்களை ஆழமாக தெரிந்தவர்களாக, அவர்களுக்கு அகப்பார்வை நிறைய இருக்கும். இந்த உடல் ஊனக்கண் எங்களுக்கு வெறும் புறப்பார்வையை மட்டும் தெளிவாக தரலாம். அதுவும் கொஞ்ச காலத்தில் பழுதாகி போகலாம். பல கண் பார்வை பிரச்சனை மருத்துவமனையிலே இதுக்கென்று கண் பார்வை சிகிச்சைக்கென்றே மருத்துவமனைகள் இருக்கிறது. ஆகவே இந்த புறப்பார்வையை அற்று போகலாம். ஆனால் எங்களுடைய அகப்பார்வை தான் மிக முக்கியமானது. 4 வகையான பார்வையற்ற நிலைகள் உண்டு. பிறவியிலேயே பார்வையற்ற நிலை, அப்படி இருந்த ஒருவரைத்தான் ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார். கடவுள் பார்ப்பது போல் நாங்கள் பார்க்க முடியாது நிற்கிறோம். அதை இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர்
சாமுவேலுக்கு தெளிவுபடுத்தி சாமுவேலுக்கு சொல்லுவார், உனது பார்வை சரியில்லை. ஆண்டவர் சாமுவேலிடம் புறத்தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் நீ தெரிவு செய்தவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்படுகிறது, முதலாவது இஸ்ரேல் மக்களுடைய மன்னன் சவுல் ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் இல்லாதவனாக போனான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் அவனை புறந்தள்ளி இன்னும் ஒருவனை அரசனாக்க வேண்டும் என்று சாமுவேலை குறிப்பிட்ட இடத்துக்கு இசாயி வீட்டுக்கு அனுப்புகிறார். இசாயி தமது 7 புதர்வர்களையும் சாமுவேல் முன்பாக கொண்டு வந்து விடுகிற பொழுது சாமுவேல் அந்த புறத்தோற்றத்தையும் அழகையும் புற கட்டமைப்பையும் உடலின் கட்டமைப்பையும் வைத்து ஒருவரை தேர்வு செய்கிறார். அவர்தான் இசாயி. அப்பொழுது ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லுவார், இவன் அல்ல. அதுக்கு பிறகு எசாயியுடன் சொல்லப்படுகிற எல்லா புலவர்களும் எங்கே என்றும், அங்கே இன்னும் ஒருவன் இருக்கிறான் வீட்டில், அவன் சின்னவன், அவன் சிறுவன், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று, அவனை வரச் சொல்லு என்று சொல்லப்படுகிறது. அவன் ஆண்டவரிடம் கொண்டு வர சாமுவேலிடம் வருகிற பொழுது அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றத்துடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய்கின்றார். இது இறைவனுடைய பார்வை. சாமுவேல் ஒரு பார்வை பெற்றார். இறைவன் பார்க்கின்ற பார்வையை சாமுவேல் பெற்றுக்கொண்டார். மூன்றாவதாக காணுகிறோம், இருளில் தூக்கத்தில் இருக்கும் நிலை. இந்த ஊனுடலின் கண் எங்களுக்கு தெளிவாக தெரியலாம், ஆனால் புற உலகிலே ஒளி இல்லை என்றால் அந்த கண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் எங்களுடைய வாழ்விலே இந்த ஒளி இல்லாத நிலையிலே பாவக்கட் எந்த நேரம் வரும் இரவில், அந்த நேரத்திலெல்லாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது பெரியவர்களுக்கு தெரியும். மண்ணெண்ணெயிலே விளக்க கொளுத்தி அல்லது ஒரு போத்தில் விளக்கிலே எல்லாம் இருந்தார்கள். அன்றைய காலகட்டத்திலே படிக்கிறதுக்கு பிள்ளைகள் மருத்துவமனைக்கு வெளியே போடப்பட்டிருந்த அந்த சிலுவை அடையாளம், அது ஏனென்றால் வானத்திலே இருந்து குண்டு போடுகிற பொழுது மருத்துவமனையை தவிர்ப்பதற்காக அங்கே சிலுவை அடையாளமாக இந்த டியூப் லைட்டுகளை அமைத்து மேல் பார்த்தபடி போட்டிருந்தார்கள். அந்த வெளிச்சத்திலே படித்து பல்கலைக்கழகம் சென்ற மாணவர்கள் உண்டு. ஆகவே ஒளியின் முக்கியத்துவம், புற ஒளி தேவை. இயேசுவின் ஒளியிலே நாங்கள் பார்க்க வேண்டும். அதை 2வது வாசகம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் ஒரு காலத்திலே இருளுக்குள்ளே இருந்தீர்கள், இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருங்கள், ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் என்பதாகும். 4வதாக மெசியாவை ஏற்றுக்கொள்ளுகிற நிலை, அதுதான் முழுமையான பார்வை பெறுதல். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நாளிலே கடவுள் பார்ப்பது போல நான் பார்க்க வேண்டும். அதற்கான அருளை இறைவனிடம் கேட்போம். ஆண்டவருக்கு உகந்ததை செய்வது பார்வை பெற்ற நிலை. அதை 2வது வாசகம் உணர்த்துகிறது. மெசியாவை, இயேசுவை மீட்பராக நம்புவது நற்செய்தி சொல்லுகிற பார்வை பெற்ற நிலை. இதிலே நாங்கள் பரிசேயருடைய நிலைக்கு போகக்கூடாது. அவர்கள் நாங்களுமா பார்வையற்றவர்கள் என்று கேட்கிற நிலைக்கு போய்விட்டார்கள் அந்த இயேசுவிடம். ஏனென்றால் அவர்கள் புறப்பார்வையோடு மட்டும் இருந்தார்கள், அவர்களுக்கு அகப்பார்வை இல்லை. நாங்களுமா பார்வையற்றவர்கள் என்ற நிலை எங்களுக்கு ஏற்படக்கூடாது. நான் அழகற்றவராக இருக்கிறேன். இன்றைய புறத்தோற்றமும் அழகும் வெற்றியும் இவ்வுலகத்தின் மதிப்பீடுகளாக இருக்கிற பொழுது ஆண்டவர் இந்த நவநாகரிகத்தின் அடையாளங்களை அல்ல, கண்ணாடியை பார்க்க இவ்வுலகம் கற்பிக்கிறது, அழைக்கிறது. ஆனால் உள்ளத்தை பார்க்க கடவுள் அழைக்கிறார். எனது தோலின் நிறத்தையோ வலுவழுப்பையோ தலையின் நிறத்தையோ ஆளின் உயரத்தையோ அல்ல, மாறாக இதயத்தின் உணர்வுகள், பிரமாணிக்கத்தன்மை, நம்பகத்தன்மை, இவற்றை பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்.
எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். நமது தேவைகளை எடுத்து சொல்லி வேண்டுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். நல்ல மேய்ப்பனே இறைவா, திருச்சபை எனும் திராட்சை தோட்டத்தை வலுவாது வழிநடத்தும் திரு அவையினர், பொதுநிலையினர் அனைவரையும் நீர் உமது வல்லகரம் கொண்டு நிறைவாக ஆசிர்வதியும். இவர்களின் பணிவாழ்வில் ஏற்படும் சவால்களை தூய ஆவியின் துணையுடன் எதிர்கொள்ளவும், அழைத்தலுக்கு பிரமாணிக்கமாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் மக்களாக வாழ மன்றாடுவோம். இரக்கமும் பரிவும் உள்ள இறைவா, உம்மிடம் ஒளியை தேடி வருவோருக்கு நீர் அதனை மறுப்பதில்லை. உம்மில் நம்பிக்கை கொள்வோர் என்றும் அப்போதனைகளில் நிலைத்து நிற்கவும், திருச்சபை விட்டு விலகியவர்கள் மீண்டும் திருச்சபையில் சேரவும் உமது ஞான அருளையும் வெளிச்சத்தையும் கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவ அழைத்தலுக்காக மன்றாடுவோம். அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என மொழிந்த நல்ல மேய்ப்பனே, உமது அறுவடைக்கு தேவையான ஆட்களை எம் பங்கிலிருந்து தெரிந்து கொள்ளவும், அவர்கள் இறை சித்தத்திற்கேற்ப வாழவும், உம்மிலும் உமது வார்த்தையிலும் உறுதி கொண்டு உமக்கு பிரமாணிக்கமான பணி செய்யவும் உமது ஆவியின் கனிகளை அவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்திற்காக மன்றாடுவோம். பாதுகாக்கும் பரம்பொருளே இறைவா, உலகில் நடக்கும் போர்கள், வன்முறைகள் நீக்கி மனித உயிர்கள் மதிக்கப்படவும், மக்கள் அனைவரும் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழவும், பொருளாதார தடைகள் நீங்கி அனைவரும் நிறைவான வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, உமது பிள்ளைகளாகிய நாம் உம் திருமுன் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்கள் உமது திருவுளத்திற்கேற்ப அமைந்து நம் வாழ்விலே பயனளிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தந்தேன் உம்மலர் பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் என் வாழ்வை காணிக்கை தந்தேன் உம்மலர் பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனுக்கு நலனுக்காகவும் உமது கைகளில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறை நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புதுப்பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்கள் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமணமும் உமது உரைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆனந்தமே ஆராகும் பேரின்பமே கருணை தேவனே கனிவாய் என்னில் வா. தூங்கும் வேளை ஒளி தூவும் நிலவாய் என் வாழ்வின் ஒளியாகினாய். வழி பார்த்து கண்கள் நீர் போர்த்து நிற்க என் பாதை வழியாகினாய். தூங்கும் வேளை ஒளி தூவும் நிலவாய் என் வாழ்வின் ஒளியாகினாய். வழி பார்த்து கண்கள் நீர் போர்த்து நிற்க என் பாதை வழியாகினாய். என் தேவன் நீ இல்லையே என் உள்ளம் தடுமாறுமே. என் தேவன் நீ இல்லையே என் உள்ளம் தடுமாறுமே. உன் பாதை நான் இல்லையே என் வாழ்வு வீணாகுமே. கருணை தேவனே கனிவாய் என்னில் வா. வானிலமுதமே வாழ்வில் கலந்து வா. உந்தன் விருந்திலே உள்ளம் மகிழுதே. உணவாய் எழுந்து வா. கருணை தேவனே கனிவாய் என்னில் வா. மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகிற்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் உள்ளங்களை உமது அருளின் சுடரினால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலிவற்றோரை தாங்கிக் கொள்ளும். சாவின் நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெற்றெழச் செய்தருளும். தீமை அனைத்திலிருந்தும் இவர் உமது இரக்கத்தினால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையும் அருட்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் மறைந்து விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். பாடாலில்லியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். இங்கு தேடா மானிடர் யாருளர் தரணியில் பாடார் அவளேற்றம்.
அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும், கவலைகள் மறைந்துவிடும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.